ஹாய் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹென்னா எப்படி மிக்ஸ் பண்ணணும்? அந்த ஹென்னாக்குள்ள நம்ம என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப கலர் வரக்காக என்ன மிக்ஸ் பண்ணணும். அண்டு பார்த்தீங்கன்னா, தலையில வந்து எந்த மாரி ஹென்னா வந்து அப்ளிகேஷன் குடுக்கலாம். அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் வந்து ஹென்னா வந்து என் தலை அளவுக்கு 1 கப் மட்டும் எடுத்திருக்கேன். டீ டிகாஷன் எடுத்து சூடாக ஊற்றக்கூடாது. ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா கலர் வராது. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற சூட்டில் வந்து ஊற்றி ஹென்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் முடி கொட்டுற கம்ப்ளைண்ட் இருக்கிறனால நான் வந்து இப்போ ஹேர் பேக் வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு 14 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறக்காக. இதையும் ஓரளவுக்கு ஒரு சின்ன பவுல் வர அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அப்ளிகேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹென்னா வந்து பார்லரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கொண்டை மாதிரி போட்டு பண்ணுறது தான் இந்த வீடியோவில். ட்ரை ஹேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வந்து ஆயில் வச்சுட்டு ஹென்னா போட்டுக்கலாம். ட்ரை ஹேர் இல்லாதவங்க நார்மல் ஹேரில் இருக்கிறவங்களும் ஆயில் வச்சுட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் இல்லாமையும் போடலாம். ஆனால் நான் வந்து ஆயில் வச்சுட்டேன். அந்த அன்னைக்கு ஆயில் வச்சுட்டு தான் நான் போட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஹேர் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆயில் நல்லாயிருக்கும் ஷைனாக அப்படிங்கிறதுக்காக ஆயில் நைட்டே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்லரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொண்டு போய் நம்ம அசிஸ்டண்ட்டை போட சொல்லிட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ வந்து ரூட்டில் நல்லா படுற மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த 14 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மேக்ஸிமம் வந்து இப்போ ஹைபிஸ்கஸ், கரி லீஃப் இந்த மாதிரி போடுவாங்க. அது கூட இண்டிகோ பவுடரு, அப்புறம் இந்த கிழங்கு பவுடரு, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மூலிகையெல்லாம் சேர்ந்த மாதிரி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பார்லர்லேயும் அது சேலுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரீதா, பிராமி இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நான் ஹேர் பேக் மாதிரி ரெடி பண்ணி சேல்ஸுக்கும் வச்சுருக்கேன். அது வந்து பர்சனலாகவும் ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஹென்னாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்ப கம்பல்சரி வந்து கண்டிஷ்னரோ மாஸ்க்கோ யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா வந்து ஹேர் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அது தெரியாமையே அவங்க அப்படியே கண்டிஷ்னர் போடாமையும் மாஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணாமையும் வெறும் ஷாம்பு மட்டும் போடுறாங்க. அதுவும் ஷாம்பு வந்து எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஹேருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. நாங்கள் என்ன அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இடையில வந்து தண்ணிக்காரரு, அதாவது கேன் போடுறவர் வந்தார். அவர் பேசிகிட்டே வந்து கேனை கழுவாமையே போட்டு போயிட்டார். அதை தான் அடுத்த கான்வர்சேஷன் போயிட்டுருந்தது என்ன போடுறப்ப. என்ன இது ஃபோனை பேசிக்கிட்டே திரும்ப திரும்ப பேசாத நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்து நான் கேனை கழுவாமையே போட்டு போயிட்டார். அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த ஹென்னாவெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் 1 hour கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த அன்றைக்கி வந்து 2 hours கழித்து வாஷ் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் நல்லா ஹேர் பேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கட்டும், ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் விட்டுருந்தேன். அந்த ட்ரை ஹேரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரை ஹேர் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணணும். அதுலேயே வந்து கொஞ்சம் பிராண்டடான ஐட்டம்ஸ் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப சில சாம்பிள்ஸ் எல்லாம் வருது. ஒரு சில பிராண்டில் வந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்குது. சாம்பிள் பார்த்துட்டு கூட நம்ம ஷாம்பு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ட்ரையாகவே விட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும் ஹேரு. கடைசியில் வந்து ஹேர் கொட்டி ஸ்ப்ளிட் ஆகி நிறைய வெடித்து வெடித்து விழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹேர் வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன வயசில் இருக்கிறவங்க ரொம்ப கேர் எடுத்துக்காகாமல் ஆயிலெல்லாம் வைக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியெல்லாம் போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிறவங்க நிறையா ஆயில் வந்து நிறையா அவாய்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து ட்ரையாக இருக்கணும் ஹேரு. ட்ரையாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. நைட்டே ஆயில் வச்சுட்டு மார்னிங் கூட வாஷ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி வந்து ட்வைஸ் வந்து நீங்கள் நைட் வந்து ஆயில் வச்சுட்டு காலையில் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டைலாக வைக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஹேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது வந்து கொஞ்சம் நம்ம பாதுகாத்து வச்சா தான் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்காவது ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ 37 ஆயிடுச்சு. ஆனால் இப்போவே வந்து முடி நிறைய கொட்டுது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நிறைய ஹேர் ஃபால் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொடுமையாக தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் பழனி மலையில் மொட்டை போட்டால் எப்படி சந்தனம் பூசுவாங்களோ இந்த மாதிரி முழுன்னு பூசிக்கணும். நீங்கள் பூசிட்டு ஒரு 1 hour கழிச்சிட்டு
வாஷ் பண்ணனா பண்ணலாம், இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு சேர்த்தி ஒரு நாள் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுடு தண்ணி யூஸ் பண்ணாமல் லைட்டாக மைல்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் ஸ்டே ஆகும். ரொம்ப ஹார்ஷான ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். இதெல்லாம் வந்து ஆஃப்டர் கேர் உங்களுக்கு. ஓகே, டாட்டா, பாய் பாய். இப்போது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். முழுன்னு போட்டு விட்டாச்சு. இப்போது வாஷிங் டைம் போட்ட டைம் வந்து 1:30. நான் வாஷ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock தான் வாஷ் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் வாஷ் இது. பாய்.